ஹலோ ப்ரோ, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சகா சுரேஷ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் மாவட்டத்தில் உள்ள வெள்ளூர் கோட்டைக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த கோட்டையை சுற்றி பார்க்கலாம், இந்த கோட்டையோட வரலாறு என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் கோட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்கிறது, வெள்ளூர் வந்து கோட்டைக்கு ஃபேமஸாக என்னன்னு தெரில ஏன்னா வெயிலுக்கு செம்ம ஃபேமஸுங்க. இறங்கினோடனே மூஞ்சி கிஞ்செல்லாம் கருத்து போச்சு. நானும் தொடச்சிட்டே இருக்கேன் வேர்வையை, ஒன்றும் சரியாக வர மாதிரி இல்லை. பட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் மட்டும்தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் கோட்டைக்கு ஆப்போசிட்டில் உள்ள பிரிட்ஜ் மேலேருந்து நான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ரோடுலேருந்து எடுத்த வியூ உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஸோ இப்போ வந்து அந்த காம்பவுண்ட் வேலியை தாண்டி உள்ளே வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நல்லா ஒரு புல் தர சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் நான் போனது டிசம்பர் தான், ஆனால் செம்ம வெயிலுங்க. இந்த டிசம்பர்லேயும் இப்படி வெயில் அடிக்குது அப்படின்னா சம்மரில் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். அதனால தான் சொல்கிறாங்க போல் வெள்ளூர் வந்து ரொம்ப டெம்பரேச்சரான ஊர் அப்படின்றது. அந்தளவுக்கு டெம்பரேச்சர் வந்து ஹெவியாக இருக்குது. லைக் நல்ல ஒரு பார்க்கோட அட்மாஸ்பியர் அந்த அகழியை சுற்றி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கிட்டு பார்த்தாலுமே நல்ல க்ரீனிஷாக இருக்குது. ஸோ இதை பார்க்குறவங்க யாரும் வந்து வெள்ளூர்னு சொல்ல நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு இவங்களுடைய பார்க்கோட மெயின்டெனன்ஸ் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ அதில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. நிறையா ஃபேமிலி வந்திருக்காங்க, ஸோ கப்புள்ஸும் வந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் இங்கே வந்திருந்தாங்க. ஸோ வெள்ளூர் பார்க்குறதுக்கு லைக் சூப்பராக இருக்குது அந்த கோட்டை. வாங்க அப்படியே நம்ம உள்ளே போய் கோட்டை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட வரலாறு என்ன அப்படின்றதையும் அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15th செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க. இந்த கோட்டையை கட்டினது வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு அவர் தலைமையின் கீழ் இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ 15th செஞ்சுரியிலேருந்து இன்றைக்கு வரையுமே இந்த கோட்டை வந்து இதில் தாங்க இருக்குது, ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ எப்படி சொல்கிறது, லைவில் தான் இருக்குது, உயிரோடு தான் இருக்குது. இன்னும் சாவடிக்காமல் தான் வச்சுருக்காங்க. போகிற போக்கில் நம்ம கப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை ஒரு வழி பண்ணிடுவாங்க போல் தெரியுது. ஓகே, ஸ்டில் நோ இந்த கோட்டை லைவில் தாங்க இருக்குது. நல்லா நீட்டாகவே கோட்டையை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ டீசெண்டாகவே இருந்துச்சு. ஸோ கோட்டையை சுற்றி யூஸ் பண்ண கல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்பை செஞ்சியை சுற்றி இருந்து கொண்டு வரப்பட்ட கருங்கல்லால் கட்டின கோட்டை தாங்க இது ஃபுல்லாக. நல்லா சூப்பராக இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி மூவி எடுக்கிறதற்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டை உண்மையிலே சூப்பராக இருக்கும். இந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 133 ஏக்கர். ஒரு கோட்டைக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு பக்காவாக இது வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வெளியே இருக்க கோட்டையோட அகழி. லைக் அந்த காம்பவுண்டு வால்னு தான் சொல்லலாம். இந்த காம்பவுண்டு வால்னால் இதோட விர்த்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 அடி இருக்கும். ஸோ அந்த காம்பவுண்டு வால் கோட்டை மதில் சுவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே அதிலே ஒரு தடுப்பு ரூம் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் லைக் பால்கனி மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து ஆப்போசிட்டில் யார் வராங்க அப்படின்னு சொல்லி தாக்குறதுக்காக ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் அது. இந்த கோட்டையை சுற்றி ஃபுல்லாகவே நல்லா அகழி வச்சுருக்காங்க. இந்த அகழியை தாண்டி 99% யாருமே போக முடியாதுங்க. போனாலும் அந்த 1% மேலே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பால்கனி, அங்கேருந்து உங்களை போட்டு தள்ளிடுவாங்க. நீங்கள் அப்படி இப்படி நினச்சிலாம் போயிட முடியாது. ஸோ ஒவ்வொரு டேர்னிங்லையும் ஸோ இந்த பால்கனிஸோட அமைப்புகள் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ நீங்கள் அகழியை தப்பிச்சு போகிறதே வாய்ப்பு இல்லை. அந்த அகழியில் என்னென்ன இருக்குது தெரியுமா? பொய்யால் கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேற்பட்ட முதலைகளும் பாம்புகளும், ராட்சச பாம்புகள், விஷ ஜந்துக்கள் எல்லாமே அதில் இறக்கி விட்ருக்குறாங்க. நீங்கள் அப்படி இப்படி நினச்சலாம் அதில் ஒரு ஸ்விம்மை போட்டு டைவை போட்டு ஏறுற கைப்புள்ள அந்த கோட்டை மேலே
தாவி குதிரா அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி கூட நம்மளால் பார்க்க முடியாது. மேபி அப்போ இந்த பார்க் இருந்ததான்றது தெரியல. ஸோ இப்போ வந்து சூப்பரான ஒரு பார்க்கு, நம்ம காதலர் தினத்தில் வர அந்த சாங் வரும் தெரியுமா, லைக் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த அகழியை தாண்டி யாராலையும் அப்படி உள்ளலாம் போயிட முடியாது. ஸோ போகிறதுக்கான வழி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா, இதுதாங்க என்ட்ரன்ஸு. ஸோ இந்த என்ட்ரன்ஸில் வரவையிலே ரைட் சைடு வந்து காந்தி தாத்தாவை தூக்கி நிப்பாட்டி இருந்தாங்க வெல்கம் பண்ணுற மாதிரி. எல்லோரும் நமக்கு ஒரு ஹலோ சொல்கிறாங்க. நானும் அப்படியே அவங்களுக்கு ஒரு ஹலோ சொல்லிட்டு, சின்ன சின்ன கடை வியாபாரிகள், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குங்க, இந்த சின்ன சின்னதாக கடை வியாபாரமும் இந்த மாதிரி என்னது பஞ்சு மிட்டாய் இதெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் இந்த வியாபாரத்தில் என்ன வருமானம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போடணுன்னு ஒரு ஆசை இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் அதை நம்ம போடுவோம். லைக் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த கேட்டு, இதுதான் வந்து அந்த பார்க் மாதிரி இருக்கிற லொக்கேஷன் போகிறதுக்கான வழி. நான் ஒரு கம்பி கேட் இருந்துச்சு கேப்பு, அது வழியாக பூந்துட்ட பால் எகிரி வச்சு உள்ளே போயிட்டேன். ஸோ இதுதான் வந்து அந்த கோட்டைக்கு உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. ஸோ இந்த கோட்டையை சுற்றியுமே அகழிதாங்க, 360 டிகிரி. லைக் அப்படின்னா கோட்டையை சுற்றி எந்த புறம் நீங்கள் போனாலும் அந்த பக்கம் எல்லாமே தண்ணி தான் இருக்கும். ஸோ இதோடைய ஆழம் வந்து பார்த்திங்கன்னா 30 அடிக்கு மேலே, இதில் ஒரு 10 அடிக்கு இப்போ சகதியே இருக்கும். சரிங்களா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பாலம் வந்து ராஜா காலத்தில் இது பாலம் கிடையாது. ஸோ இந்த இடத்துலையும் தண்ணி தான் இருந்தது. நம்ம அப்புறம் எப்படா கோட்டைக்குள்ளே போகிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம பாகுபலி படத்தில் பார்த்தீங்க இல்லையா, ஸோ அவர் வரும்போது ஒரு பிரம்மாண்ட கதவு, அதுதாங்க அந்த கதவு தான் இந்த இடத்துல இருந்திருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள் கோட்டை. ஸோ எந்த சைடு இருந்து பார்த்தாலும் சூப்பராக இருக்குது. நம்ம இந்தியன் கண்ட்ரியில் இருக்கமா அப்படின்ற ஒரு கேள்வியவே இந்த கோட்டை கொண்டு வந்துருச்சுங்க. அந்தளவு ஒரு பச்சை பசேருன்னு இருக்குது. லைக் இது இந்தியாவா, இஸ்ன்ட் இட் மா அப்படின்னு எங்கள் டீச்சர் கேட்பாங்க. லைக் அந்த மாதிரி தான், இஸ்ன்ட் இட், திஸ் இஸ் இந்தியா அப்படின்ற மாதிரி. எஸ் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் இந்தியா, நம்மளுடைய தமிழ்நாடு, லைக் நம்மளுடைய வெள்ளூரே தான். ஸோ அந்தளவு சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வெறும் தண்ணியாக காட்சி அளிக்கிற இந்த அகழி 500 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் முதலைங்க தாங்க. முதலைகளும் பெரிய பெரிய ராஜநாகம் லைக் கிங் கோப்ராஸ், அந்தளவுக்கு இது ரெண்டையும் தான் மாற்றி மாற்றி இறக்கி விட்ருக்காங்க உள்ள பயவில்லைங்க காலி பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ அன்னைக்கே இதெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி கூட வீடு கட்டுனா நிலத்தடி நீருக்கு உள்ளே போகிறதுக்கு நம்ம ஆப்ஷன் வைக்கிறது இல்லை. வீட்டை மட்டும் கட்டுறா, தண்ணியை தூக்கி ரோட்டில் திறந்து விட்றா அப்படின்ற மாதிரி தான் வீட்டை கட்டிட்டு தண்ணியை தூக்கி ரோட்டில் விட்டுட்டு அப்புறம் நம்ம கவர்மெண்ட்டை குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். பட் அவங்க அந்த காலத்துலேயே பாருங்கள், சாதாரண ஒரு காம்பவுண்ட் வாலுக்கே அந்த காம்பவுண்ட் வாலில் இருக்கிற லைக் அந்த கோட்டையை சுற்றி மதில் சுவரில் நிற்கிற அந்த தண்ணி வரதுக்கு எவ்வளோ அழகாக வழி பண்ணியிருக்காங்க. இந்த தண்ணி எல்லாமே பக்காவாக அகழிக்குள்ளே போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அந்த நுழைவாயில் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ நுழைவாயில்ன்றது இன்றைக்கி நமக்கு பாலம் இருக்குது, அன்னைக்கு வந்து அந்த ஒரு மதகு கதவு தான் இருக்கும். ஸோ அந்த பலகையை இறக்கி விட்டாங்கன்னா அதை தாண்டி இதுதான் நம்ம உள்ளே போகிற வழி. சரிங்களா, பார்த்துக்கோங்க. இங்கேருந்து தான் அந்த கதவை திறந்து விடுவாங்க, நம்ம உள்ளே வர வழி இது. ஸோ இந்த 2 சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவலர்கள் ஓய்வெடுக்கிறதுக்கான, நம்ம லைக் இப்போ ஷிஃப்ட்டு சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து ஒருத்தர் விட்டு இன்னொரு அடுத்த ஷிஃப்ட்டு மாறும் போது இங்கே இடம் தான் அவங்க வந்து ஷிஃப்ட்டு சேஞ்ச் பண்ணுற இடம். லைக் ஒரு ஷிஃப்ட்டு காவலர் வந்துட்டு அவங்க டியூட்டி முடிஞ்சு அடுத்து போகும்போது இவங்க வந்து சார்ஜ் எடுக்கிற அந்த ஒரு ஓய்வு அறை அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லி முடிச்சிடலாம். ஸோ அந்த இதுவும் ஃபுல்லாகவே நல்ல கருங்கல்லால் கட்டப்பட்டது தான். அதை தாண்டி உள்ளே வந்தோம் அப்படின்னா ரைட் சைடு அந்த மதில் சுவருக்கு போகிறதுக்கான அந்த வழி இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டீ ஷாப்ஸ் இருந்து லைட்டாக ஒரு டீயை போட்டு அப்படியே மேலே ஏறினா லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு வரையும் செயல்பட்டுருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸ் நிறையா இருக்குது. இது எல்லாமே லைக் பிரிட்டிஷ்கார் காலத்தில் கட்டின பில்டிங்ஸ் அது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ள இந்த கோட்டை மதில் சுவர், இதை தாண்டி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அரண்மனை இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்கார் காலத்தில் ஒரு சில இதெல்லாம் கட்டிடங்கள்லாம் கட்டப்பட்டது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ்கார காலத்தில் இங்கே பீரிங் வச்சு ஃபயர் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா காவலர் நிற்கிறதுக்கான ஒரு இடம் தான் இது. ஸோ அந்த மதில் சுவர் மேலே தான் நம்ம போயிட்டுருக்குறோம்.
ஸோ இந்த லெஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, பிரிட்டிஷ்கார காலத்தில் கட்டப்பட்ட, ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட அலுவலகங்கள். இந்த பில்டிங் எல்லாருக்குமே இன்றைக்கி வயசு நியர்பை வந்து ஒரு 300க்கு மேலேயாவது இருக்குங்க, தாராளமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசல். அங்கே உள்ளேயே வந்து அந்த மதில் சுவர்லேயே ஜெயிலு. ஸோ அப்போ மதில் சுவருக்குள்ளே ஜெயில் வைக்கணும் அப்படின்னா அந்த சுவர் எவ்வளோ பெருசு இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். நான் உள்ள கேமரா விட்டு எடுக்கிறேன், பட் அதுக்குள்ளேயும் பயப்பில்லைங்க, சரக்கு அடிச்சு விட்டு பாட்டில் தூக்கி உள்ளே போட்டிருக்குதுங்க. இது வந்து இது மாதிரி ஒரு 15 அடி டிஸ்டன்ஸ் ஒன்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஐ வில் பி ஹாப்பி. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மதில் சுவர்லேருந்து வெளியே பார்க்கும்போது சுற்றி எங்கே பார்த்தாலும் நல்லா ஒரு பச்சை பசேருன்னு தாங்க இருக்குது. பார்க்குறதுக்கே நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜலகண்டேஸ்வரர் கோவில். ஸோ இதுவும் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா லைக் 15th செஞ்சுரியில் தான் இதையும் கட்டியிருக்காங்க. மதில் சுவர் கட்டும் போதே இந்த கோவிலையும் கையோடு கட்டியிருக்காங்க. கோவில் மட்டும் இல்லைங்க, 17th செஞ்சுரியில் உள்ள ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி ஒரு தர்காவும் ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே வந்து 17th செஞ்சுரியில் தான் கட்டினாங்க. மூணுமே ஒரே கோட்டைக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளூர் கோட்டை மட்டும்தாங்க. இதுதான் வெள்ளூர் கோட்டையோட ஸ்பெஷலு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, அதாவது கட்டுமான அமைப்பு ஒன்று இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு காவலாளி 2 பேர் நிற்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரே இடத்துல ஒரு 50 பேர் அசம்பிள் ஆகிற மாதிரி. இது வந்து கோட்டை கட்டும் போது அன்னைக்கு நம்மக்கிட்ட வந்து இந்த பீரங்கி இதெல்லாம் கிடையாது. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் எல்லாருமே வந்து வில்லும் அம்பும் தான். ஸோ இந்த இடத்துல இருந்து கோட்டையை யாராவது உள்ளே ஏறி வர ட்ரை பண்ணுறாங்க, வர பாசிபிலிட்டிஸ் இல்லை. பிகாஸ் அந்த அகழியெல்லாம் தாண்டறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதையும் மீறி ஏதா 1-2 இருக்கும் இல்லையா, ஒரு சில பீஸு, அந்த மாதிரி பீஸ் எல்லாம் போட்டு தள்ளுறதுக்கு இதுதான் லொக்கேஷனு. ஸோ இந்த இடத்துல இருந்து அவங்கள கரெக்டாக அடிக்கிறதுக்கான இடமா தான் அவங்க இதை பிளான் பண்ணியிருக்காங்க, இந்த அரண்மனையை கட்டினவங்க. ஸோ எந்த சைடு இருந்து பார்த்தாலும் சுற்றி வந்து தண்ணியாக தான் இருக்கும். பாருங்கள், அடுத்த 100 மீட்டரில் அதே மாதிரி ஒரு கார்னரு இந்த கோட்டையை சுற்றி, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அந்த அமைப்பு. அங்கே ஒரு வேளை அங்கேருந்து அடிக்க முடியல அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், அடுத்த சின்ன பால்கனி மாதிரி பொசிஷன். லைக் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது, வெளியே இருந்து பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த பால்கனி மாதிரி இருக்குது, அங்கேருந்து போட்டு தட்டுருவாங்கன்னு. அதே தாங்க, ஒருவேளை அவன் அங்கேருந்து நமக்கு வந்து வியூ கரெக்டாக கிடைக்கல அப்படின்னா இதுக்கு ஒரு ஓப்பன் ஒன்று வச்சுருப்பாங்க கீழே, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில். ஸோ அந்த வழியாக வந்து போட்டு தள்ளுறது. இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு கார்னர், லெஃப்ட் சைடு கார்னர் இது. ஸோ இந்த கார்னரில் ரவுண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த கட்டடத்தோட அமைப்பு. இதுக்கும் மேலே இருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான், லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே தெரியும். இந்த கோட்டைன்றது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக சென்டர் ஆஃப் வெள்ளூர் சிட்டி, வெள்ளூருடைய கரெக்டாக சென்டர் பாயிண்டில் தான் இருக்குது. இது சென்டர் பாயிண்டில் இருக்குதுன்னு சொல்கிறத காட்டிலையும் இந்த கோட்டையை சுற்றி தான் வெள்ளூர் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ ஃபேமிலிஸ் இருக்காங்க, நல்ல கப்புள்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா சூப்பரான இடங்க வெள்ளூர் கோட்டைன்றது. பாருங்கள் வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோட்டையோட ஸ்பெஷலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து கருங்கல்லால் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட ஆயிடுச்சு 500 வருஷம் ஆக போகுது, சரிங்களா? இன்றைக்கு வரையுமே வந்து எந்த ஒரு விரிசலோ டேமேஜோ இந்த கோட்டையில் கிடையாதுங்க. சூப்பராக இருக்குது. அதான் சொன்னேன், வெல் மெயின்டெனன்ஸ் டில் நவ் இட்ஸ் லைவ். அதுதாங்க இன்றைக்கு வரையும் வந்து உயிர்ப்போடு இருக்கிற ஒரு கோட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளூர் கோட்டை. ஸோ இந்த வெள்ளூர் கோட்டையை சுற்றி பார்க்குறதுக்கு கட்டாயமாக நீங்கள் ஒரு தடவை ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸோ யார் கூடனாலும் ஒரு தடவை வந்து பாருங்கள். நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வந்தாலும் சரிங்க, அந்த டிஸ்டன்ஸை நம்ம வரதுக்கு 100% ஒர்த்தான இடம் இந்த வெள்ளூர் கோட்டை.
பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. நான் சொன்ன அந்த ரவுண்டு ஷேப்பை தாண்டியும் அதுக்கு கீழே ஒன்று டிசைன் பண்ணியிருக்காங்க, நல்லா டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 15th செஞ்சுரியோட பிளானிங்கு. இது அந்த பால்கனி சொன்னாலே அங்கேருந்து இந்த வில் அம்பு அடிக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸு அடுத்தடுத்து ஒரு 15 மீட்டர்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இதுதான் அந்த கோட்டை செவரோட அகலம். நான் சொன்னலையா 10 அடியாவது அகலம் வரும்னு. ஸோ இதுதான் வெளியே வந்து கருங்கல்லாலையும் உள்ளே வந்து மதில் சுவராலையும் கட்டியிருந்தாங்க இந்த கோட்டையை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15th செஞ்சுரியோட அன்னைக்கு இருக்க கட்டுமான முறையோட அமைப்பு. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த பீரங்கி எல்லாம் வந்துச்சு. ஸோ இந்த இடத்த கரெக்டாக வந்து நம்மளுடைய பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த கர்வ் டிசைன் இருக்கு இல்லையா, ரவுண்டாக. ஸோ அந்த இடத்துக்குள்ளே எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக கொண்டு வந்து பீரங்கி நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து பாருங்கள் பைப்பில் எகிரி குதிச்சு போகுது பார்த்தீங்களா. ஸோ இதுதாங்க அங்கே இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸோ நம்ம பசங்களை கூட நம்பிடலாம். நான் வீடியோ எடுக்கும் போது ஏகப்பட்ட விஷயங்களை நான் பார்த்தேன். ஸோ எல்லாம் ஆளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைகளை கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம நியூஸ் சேனல்ஸில் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ பண்ணக்கூடாத விஷயங்கள் நிறையா உள்ளே ஓடிட்டுருக்கு. அந்த கோட்டை சுவருக்கும் மதில் சுவருக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அந்த அந்த பால்கனி மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பொசிஷனில் இருந்து தான் அவங்க அட்டாக் பண்ணுற ஏரியா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மேலே பார்க்காதீங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அகழியை சுற்றி உள்ள வழித்தடம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கோட்டையை சுற்றி எங்கே பார்த்தாலுமே வந்து கோட்டையோட மதில் சுவரோட கட்டுமானத்தோட அழகு சூப்பராக இருக்குங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு தண்ணி தான் உங்களுக்கு விஷுவலில் வரும். ஸோ இதுக்கு எப்படா தண்ணி எந்த நேரமும் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே வரும். அந்த பின்னாடி இருக்க மலைகள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை டைமில் சொன்னாலே அந்த மலைகளில் இருந்து தான் கோட்டைக்கு தண்ணீர் வர மாதிரி அந்த காலத்திலே இந்த கோட்டை கட்டும் போது பண்ணியிருக்காங்க. ஸோ மலையில் இருக்க தண்ணீர் வந்து டைரெக்டாக வந்து இந்த கோட்டையோட அகழிக்கு வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த படியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மதில் சுவரில் இருந்து உள்ள அந்த அகழி இருக்கு இல்லையா, அது போகிறதுக்கான வழி. ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டாக கூட ராஜாக்கள் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோட்டைக்குள்ளே யாரும் பூந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு தப்பிச்சு போகிற மாதிரி இங்கே ஒரு சப்வே கூட இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அது 100% உண்மையானு கேட்டால் தெரியல. இப்படியே நம்ம லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா இது காவலர்களோட ஓய்வெடுக்கிற அறை மாதிரி ஒவ்வொரு அந்த ஆர்ச்சு சொன்ன இல்லையா, அந்த ரவுண்டு பக்கத்தில் எல்லாமே இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. அதுவும் இருக்குது, ஒரு ப்ரிசனும் இருக்குது. ஸோ ரெண்டுமே அது பக்கத்துலேயே தான் உங்களுக்கு இருக்குது. காவலர்கள் பக்கத்துலேயே வந்து ஜெயிலும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஆர்ச்சும் டிசைன் பண்ணியிருக்காங்க. காவலர்களோட ரெஸ்ட் ரூமும் ஒன்று அங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே பராமரிப்பு வேலை நடந்துகிட்டு இருந்தது. ஸோ லெஃப்ட் சைடு ஃபுல்லாக அந்த நடைபாதை இருக்கு இல்லையா, ஸோ அங்கெல்லாம் லைட்ஸ் போடுறதுக்கு பில்லர் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் அப்படியே பார்த்துட்டு வந்தோம். உள்ளேயும் கோட்டையை சுற்றி நல்லா வெறும் பச்சை பசேருந்தாங்க இருக்குது, நல்லா சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. ஸோ அந்த மழை தண்ணி எல்லாமே அகழிக்குள்ளே வர மாதிரி, இன்கேஸ் இங்கே மழை பெய்யுது அப்படின்னா அகழியில் தண்ணி அதிகமாச்சு அப்படின்னா வெளியே போகிறதுக்கான திறப்பானும் அமைச்சிருக்காங்க அகழிக்குள்ளே. அதுவும் உள்ளே இருக்குது. ஸோ அந்த திறப்பானை நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா பாலாறில் போய் அந்த எக்ஸஸ் ஆகிற தண்ணி வந்து வெளியே போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா கோட்டைக்குள்ளே இருந்து ஸோ நம்மளுடைய மதில் சுவரத்துக்கு வர்றதுக்கான வழி. பார்த்தது கோட்டையிலேருந்து வெளியே அகழிக்கு போகிறதுக்கான வழி. இது வந்து மதில் சுவருக்கு போகிறதுக்கான வழி கோட்டையிலேருந்து. ஸோ அதுவும் இருந்தது. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த வெள்ளூர் கோட்டை. நான் பார்த்த கோட்டைகளில் வெள்ளூர் கோட்டை சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு பிளேஸ் அது. உள்ளே வந்தோம் அப்படின்னா நேரம் போனதே தெரியல. இந்த கோட்டைக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்ச்சும் இருக்குது, ஒரு தர்காவும் இருக்குது, சிவன் கோவிலும் இருக்குது. அதான் ஜலகண்டீஸ்வரர் கோயிலும் இருக்குது, சர்ச்சும் இருக்குது,
உள்ள ஒரு தர்காவும் இருக்குது. ஸோ எம்மதமும் சம்மதம் அப்படின்றது இந்த கோட்டைக்கு நல்லாவே பொருந்தும். ரியலாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ எந்த சைடு இருந்து பார்த்தாலுமே வந்து பச்சை பசேருன்னு இருக்கும். நம்ம பார்க்குற இடம் ஃபுல்லாகவே நல்லா க்ரீனிஷாகவே தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இந்த கோட்டையோட அழகு சூப்பராக இருந்தது. கட்டாயமாக ஒரு நாள் நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு தடவை டைரெக்டாக வந்து பாருங்கள். ஸோ நமக்கும் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கும் போது ஸ்ட்ரெஸ் தான் நிறைய ஆகும். ஸோ இந்த மாதிரி வெளியே நீங்கள் வரீங்க அப்படின்னா மனசு உடம்பு ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு ஹாப்பியஸ்ட்டு ஃபீல் கிடைக்கும். ஸோ டைம் இருக்கும் போது கட்டாயமாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கான ரூட். இது ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்கு வழி. இங்கே இருக்கிற சுற்றி அந்த பழைய பில்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ண ஆஃபீஸஸாக தான் இருந்தது. லைக் அதெல்லாம் அலுவலகங்கள். ஸோ இன்றைக்கி வந்து இது எல்லாமே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா ஜலகண்டீஸ்வரர் அந்த கோவிலோட ராஜகோபுரம் இதுதான் வந்து நுழைவாயில். இதோடைய வேலைப்பாடெல்லாம் எப்படி இருக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் தனி வீடியோ போடுறேன். கட்டாயமாக நீங்கள் அதை பாருங்கள். அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. என்னால் மியூசியம் போக முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் போனேன் அப்படின்னா கட்டாயமாக அந்த மியூசியமும் நான் கவர் பண்ணி எடுத்து வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்து கோட்டையோட வீடியோ. நைட் நேரத்தில் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். எல்லா இடங்கள்லையும் நல்ல லைட்டு நிறையா விளக்கு நிறையா பொருத்தியிருக்காங்க. பார்க்குறதுக்கே நல்ல ஒரு பிரமிப்பாக இருந்தது. நம்ம படங்களில் பார்ப்போம் இல்லையா, ராஜா காலத்து படங்கள்லாம் அப்போ கோட்டைன்னு காமிக்கும் போது நைட் டைமில் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபீல் வந்து அப்படியே கிடச்சிது. ஸோ லைவாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியும். ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரி பிகினர் யூடியூபருக்கு நீங்கள் பண்ணுற அந்த சப்ஸ்கிரைப் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.